வெல்கம் டு சமையல் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரட் பொரியல். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கேரட் பொரியல் ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த கேரட் பொரியல் உங்களுக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு, பூண்டு குழம்பு இதுக்கெல்லாம் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேரட் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கேரட்டில் பெக்டின்ற சால்யூபிள் ஃபைபர் அதிகமாகவே இருக்குது. இதில் விட்டமின் K1 இருக்கிறதுனால பிளட் கொலாகுலேஷனுக்கும் போன் ஹெல்த்தையும் ரொம்பவே ப்ரொமோட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கேரட் சாப்பிட்றதுனால கேன்சர் அண்ட் ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கும். இன்னும் அளவுக்கு அதிகமான கேரட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த டேஸ்டியான கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆன பிறகு நான் அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட கடலை எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கூடவே 2 பச்சை மிளகா ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் இன்றைக்கி 200 கிராம் கேரட்டை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம், ஆனால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி செஞ்சுருக்க இந்த கேரட் பொரியல் 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான அளவுகள் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இந்த கேரட் பொரியல் ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடித்தமான இந்த கேரட் பொரியலை கண்டிப்பாக செய்ய மறந்துடாதீங்க. வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் உணவில் கேரட் சேர்க்கும் போது ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இந்த கேரட் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ண பிறகு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் இதே மாதிரி வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலரி விட்டு வேகும்போது உங்களுக்கு கேரட்லாம் நல்லா ஈவனாக உங்களுக்கு வேகும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கேரட்லாம் கரெக்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம பொரியெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம கேரட்லாம் சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த கேரட்லாம் வேக வச்சுட்டோம். இந்த பொரியல் ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆக்கிட்டோம். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். கேரட் நல்லா வெந்த பிறகு நான் இதில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் சேர்க்கும் போது நம்ம பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் ஆட் பண்ணி செய்யும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி காரம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் கம்மியாக சேர்த்து கொடுத்தா தான் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக நான் இதில் சாப் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான இந்த கேரட் பொரியலை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த கேரட் பொரியல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.